S23 Plus பத்தி பார்க்க போறோம். ஆனா சாம்சங் கிடையாது, ஐட்டல் பத்தி நம்மள நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏரியா லோக்கல் மொபைல் ஷாப்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த லோ பட்ஜெட்ல நிறைய போன் விற்பாங்க. 2000, 3000, 5000 இந்த பட்ஜெட்ல ஏகப்பட்ட போன் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இப்ப 15000 ரூபாய்க்குள்ள இந்த S23 Plus அப்படின்ற இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க ட்விஸ்டே என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள 3D curved AMOLED display, in display fingerprint sensor, 8GB RAM, 256GB internal, one time screen replacement, NFC, 2 years warranty, லோட்லோஸ்க்கு நிறைய கொடுத்திருக்காங்க. கூடவே இந்த TWS ஃப்ரீயா. எப்படி பண்றாங்கன்னு சத்தியமா புரியல. சோ இத தான் டெஸ்ட் பண்ண போறோம். இந்த பேக்கேஜ் வந்து கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருக்கும். பிகாஸ் எங்க பசங்க ஆல்ரெடி எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5000 போனுக்கு பேக்கேஜிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் டிசைன்டு பை ஐட்டல். இங்க பாரு, இங்கேயே வந்து ஸ்பெக் போட்டாங்க. சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. பேப்பர்ஸ், வாரண்டி கார்டு, ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட். சோ 100 நாளைக்குள்ள இந்த போனோட டிஸ்பிளே உடைஞ்சு அப்படின்னா ஃப்ரீயா மாத்தி தருவாங்களாம். ஃப்ரீயா செக் பண்ணுவோமா? ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸ், சார்ஜிங் கேபிள் டைப் சி தான். சிம் எஜெக்டர் இங்க 18 வாட்ஸ். இந்த அடாப்டர் பார்க்கல நிறைய பேருக்கு ஒரு ஞாபகம் வரும். எங்கன்னு சொல்லுங்க? டெக்னோ, இன்ஃபினிக்ஸ்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, எப்படி பிபிகே வந்து OnePlus, ஓப்போ, விவோ, ரியல்மி இந்த மாதிரி எல்லா பிராண்டையும் சேர்த்து வச்சிருக்கானோ இதே மாதிரி தான் டிரான்சியன் ஹோல்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, ஐட்டல் இந்த 3 பிராண்டுமே பாத்தீங்கன்னா இவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பண்ணுவாங்க, ஒரே ஆள் தான் பண்ணுவாங்க. ஆனா பாருங்க அடுத்து இருக்குது என்ன இருக்கு பாப்பா தெரிஞ்சா சீவங்க. அட்டே இன்னுங்க இது இந்த விவோ போன் மாதிரி இருக்கு. விவோ V29 ரீசெண்டா ஒன்னு வந்துச்சு இல்லையா? IQ Z7 Pro மாதிரி இருக்கா? IQ Z7 Pro, அக்னி லாவா, அக்னி 2 இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து அப்படி ஃபீல் ஆகுதுங்க. இது சீரியஸ்லி செம்ம காம்பாக்டா இருக்குங்க. அதாவது போனை வந்து யாரும் பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்களே எனக்குள்ள சூப்பர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது பேக்ல வந்து பார்த்தோன்னா ஐபோன் மாதிரி இருக்குன்னு நீங்க வந்து மனசுல தோணும். சொல்றப்போ வந்து அல்ட்ரா அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக அல்ட்ரான்னு போட்டாங்க. சரி, ஒரு விவோ மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோ டிசைன் மேல் டிசைன்டு பை ஐட்டல் அப்படின்னு போட்டாங்க. என்னையா பண்றீங்க? ஸ்கிரீன் கார்டு ஒட்டி இருக்கு. நைஸ் அன்பாக்சிங். கூடவே வந்து இந்த TWS கொடுத்தது தான் ஹைலைட். ஆக்சுவலா அதோட விலை பாத்தீங்கன்னா அமேசான்ல 1100 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் இதை வாங்கல. இதை வாங்கல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதையும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. சோ இட் மீன் இது ஃப்ரீ. இப்போ இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா Techboss அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் தான். இதுல நிறைய யூஸ்ஃபுல்லான, இன்ஃபர்மேட்டிவான, பாசிட்டிவான கண்டென்ட்லாம் உங்களால பார்க்க முடியும். முக்கியமானது எந்த கூப்பன் கோடும் இல்லாம ஃப்ரீயாவே வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஐபோன் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா விவோ, IQ அந்த போன் மாதிரி இருக்கும். சீரியஸ்லி இந்த போனை நான் கையில எடுத்தோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் போனா இது இல்லையே, ஒரு 20000 ரூபாய் 25000 ரூபாய்க்குள்ள தான் இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் போன் லான்ச் பண்றாங்க அப்படின்ற அளவுக்கு ஃபீல் கொடுத்தது. பிகாஸ் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த 3D curved display, இது ஒரு AMOLED display, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. எப்படி அதை பண்றீங்க? இந்த பட்ஜெட்ல எப்படி முடியுது? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. இவங்களோட இந்த பெரியப்பா சித்தப்பா கம்பெனி இன்ஃபினிக்ஸ், டெக்னோ கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள curved display அப்படின்றதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஒருவேளை அங்க மிஞ்சின பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அங்கதான் பெருசா போலையில இந்தாப்பா நீ வச்சு வியாபாரம் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டாங்களோ இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? ஒரு சாம்சங், ஓப்போ, விவோ இவங்களால முடியல. ஈவன் ரெட்மி, ரியல்மி இவங்களால கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? நான் கூட 14000 ரூபாய் அப்படின்னு ஒண்ணு அந்த டிஸ்பிளே கொஞ்சம் மொக்கையா இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். ஆனா சீரியஸ்லி நல்லா இருக்கு. பிரைட்னஸ் வெளியே போறப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் போல. பட் இன்டோர் கண்டிஷன்ல பாக்குறது நல்லா இருக்கு. கலர்ஸும் நல்லா இருக்கு. பின்னாடி பிளாஸ்டிக் தான், முன்னாடி கிளாஸ் இல்ல. இதுக்கடுத்து இதுவுமே ஒரு சில போன்ஸ்ல தான் பாத்துருக்கேன். அதாவது 8GB RAM, 256GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. இது நிறைய போன்ஸ்ல பார்க்க முடியாது. இன்ஃபினிக்ஸ்ல, டெக்னோல ஏதாவது ஒரு சில போன்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கும். பட் அதுவுமே இந்த விலைக்குள்ள இருக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். இதை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு என்ன கேள்வி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா eMMC ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா கிடையாது. LPDDR4X RAM கொடுத்து UFS 2.2. இதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி 1000 mAh பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் எப்படி வெயிட் இவ்வளவு கம்மியா கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு. அப்போ இந்த போன்ல நெகட்டிவே இல்லையா ப்ரோ? அடுத்து வரேன். ஏன்னா இவ்வளவுதான் பாசிட்டிவ் இதுல சொல்றதுக்கு. இதுக்கப்புறம் தாண்டி இருக்கு. எங்க இவங்க வந்து ட்விஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா முதல்ல பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து. பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூனிசாக் T616 கேள்விப்பட்டுக்கிறியா? ஒரு சில ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த போன்ல வந்து நிறைய பார்க்க முடியும். அந்த SoC கொடுத்திருக்காங்க. இந்த SoC வந்து ரொம்ப மோசமானு கேட்டீங்க அப்படின்னா மோசம்னு சொல்ல முடியாது. ரொம்ப 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 பேசிக். ஸோ உங்களால் கால் பேசலாம், சின்ன சின்ன கேம்ஸ் விளாடலாம் அப்படின்னு ரொம்ப பேசிக் ஃபோன்ஸில் சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களெலாம் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு SoC. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வருது, அதை விட்டுருங்க. பட் SoCன்னு பார்க்கையில் 5000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பாக
இது வேலைக்கே ஆகாது. இது இன்னொரு ரீசன் வந்து இப்பெல்லாம் 10,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு நிறைய 5G ஃபோன் கிடைக்குது. இது 4G SoC, உங்களால 5G யூஸ் பண்ண முடியாது. ஸோ 5G விரும்புறவங்களுக்கும் செட் ஆகாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இதில் 5G இல்லையா? ஆமாப்பு 4G. இதுல ஒரு சில விஷயங்கள் நல்லா கொடுத்தாங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து டிராபேக் பண்ணும்ல. அப்புறம் எப்படி இந்த வேலைக்கு எல்லாமே தள்ளுவாங்க? ஏஜென்ட் வேணுமா இல்ல வந்து டைமண்ட் சிட்டி 9200 இல்ல A16 பயானிக் அந்த மாதிரி எது வேணுமா? சரி, ரெண்டாவது ட்விஸ்ட் கேமரா. பாத்தீங்களா 3 கேமரா மாதிரி ஐபோன் மாதிரியே கொடுத்துருக்காங்களா? ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா ரெண்டே கேமரா, ஆக்சுவலா ஒரே கேமரா, 50 மெகா பிக்சல் அண்ட் AA கேமரா. இது வந்து ஃபிளாஷ். அது எவ்வளவு பெரிய ஃபிளாஷா கொடுத்து வச்சிருக்காங்க. போட்டோஸ் எப்படி இருந்துச்சு பண்ணி? ஓகே, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு லிட்டரலி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள இன்ஃபினிக்ஸ் போன்ல போட்டோஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. 5,000 ரூபாய்க்குள்ள இருக்க போன் மாதிரி போட்டோஸ் கிடைக்கல. மிச்சபடி வீடியோஸ்னு பார்க்கல வந்து 1080ல வந்து எடுக்க முடியுதா? எங்க 1080 தான். ஃப்ரண்ட் வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வாஸ் ஓகே, பட் என்ன பொறுத்தவரை கேமரா வந்து கண்டிப்பா 15,000 ரூபாய்க்குள்ள வேலைக்கே ஆகாது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சிறப்பாக இல்லை. ஜஸ்ட் கேமரா அப்படின்ற மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதை என்னன்னு சொல்லணும்னு எனக்கே தெரியல. எதையாச்சும் சொல்லியா? OS பார்த்தீங்க அப்படின்னா Android 13 கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஃபீல் லைட்டா தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் போன், டெக்னோ போன்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல, அதுல இருக்க UI மாதிரி அப்பட்டமா இருக்கும். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பட் அந்த HiOS, XOS அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷனா இருக்காது. பாத்தீங்கன்னா போனுக்குள்ள போயிட்டு உள்ள ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் போனேன் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா டர்போ, அப்புறம் வந்து ஸ்மார்ட் பேனல், மியூம் ஃபியூஷன், இந்த கேமிங் மோடு எல்லாமே பாத்தீங்களா லிட்டரலா அதே மாதிரியே இருக்கும். எந்த சேஞ்சும் தெரியாது. இது போக வந்து அங்க ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கும். அதோட பேரு எலா, இங்க வா எலா இல்லா எப்பரா கிட்ட மாட்டேன். பட் இங்க வந்து அதோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் பேரை மட்டும் மாத்திருக்காங்க, எய்வானா. இந்த எய்வானா என்னன்னா ChatGPT-யோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா. நம்ம ஏதாவது கேட்கிறப்ப வந்து ChatGPT-யோட மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குமா. லைக் வந்து ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்லுது. எல்லாமே வந்து ChatGPT-யோட கனெக்ட் ஆயிருக்கான். அது சரி, அவன் மகன் தானே இது. அப்புறம் அதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. சவுண்டு ஓகே, அந்த மாதிரி வேணா வச்சுக்கலாம். ஆனா ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து என்னதான் வந்து அங்க இருக்க மாதிரி இருக்கு, இங்க இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாலும் இந்த விலைக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னோட ஃபீலிங் வந்து இந்த OS பத்தி கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ இது OS அப்டேட் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசல. செக்யூரிட்டி அப்டேட் வருமா அதெல்லாம் எதுவுமே பேசல. அமேசான்லயும் போடல, அவங்களோட ஓன் வெப்சைட்லயும் போடல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இந்த OS பத்தி இருக்கு. ஸோ 15,000 ரூபாய்க்குள்ள கண்டிப்பா சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்கணும். என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம மனுஷங்க மாதிரி எப்படி வந்து வெளியே பாக்குறப்ப 4 பேர்ட்ட சிரிச்சு பேசுவோமோ அது மாதிரி நம்ம முகம் நல்ல பளிச்சுன்னு இருக்குமோ, உள்ள பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இதுவும். லைவ் எக்ஸாம்பிள் நம்ம தான். வெளியே எல்லாத்தையும் ஹாய் ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிப்போம். ஆனா உள்ளதான் தெரியும் நம்ம அழுதுகிட்டு இருக்கோன்றது. அந்த மாதிரிதான் இந்த போன், சிம்பிளா சொல்லணும்னா. எல்லாத்துக்கும் இது காமன்யா. ஏன்னா என்னதான் பார்க்க லுக்கா இருக்கு, ஸ்டோரேஜ் அதிகமா கொடுக்குறாங்க, NFC எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ஹார்ட்வேர்ல கோட்டை விடுறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க அப்படின்னா லேட்டரா வந்து இவங்களும் இன்னும் பெரிய பிராண்டா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி இதெல்லாம் ஆஃப்லைன்ல விற்கிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆஃப்லைன்ல எடுத்து கையில கொடுத்தோன்னு நல்லா இருக்கேப்பா, நன்மை தான் சொல்றியா, 14,000 ரூபா தானா அப்படின்னு கேட்டா கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. அது மாதிரி பல வருஷம் கழிச்சு ரொம்ப நோட்டபிளா ஒரு போன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது அதிகமா சோஷியல் மீடியால வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்படுது. அந்த ஆட்ஸ்லயும் சரி, ரிவ்யூஸ்லயும் வந்து நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்கு, வேற லெவல் அப்படின்ற மாதிரி. பட் இதோட ரியாலிட்டி இதுதான், புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல முடிவை நீங்க எடுங்க. நைஸ் ட்ரை.